it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான பிரைடல் பிளவுஸோட ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து yellow கலர்ல வந்து ஒரு பிளவுஸ் ஒர்க் வந்து பண்ணியிருந்தோம். பிங்க் கலர் காம்பினேஷன்ல வாவ் வேற லெவல். ஸோ நல்ல ஒரு ரீச் சரிங்களா. ஸோ செம்மையா வந்து நல்ல ஒரு ரீச் இருக்கு. அந்த நிறைய சூப்பர் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ அந்த பிளவுஸோட இன்னைக்கு நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ வந்து வாங்க பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களை இன்ச் பை இன்ச் வந்து கரெக்டாக நோட் பண்ணுங்க. அண்ட் தென் எழுதி வச்சுக்கிட்டாலும் கூட பரவாயில்ல. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து டிசைனுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து சூப்பரான கிராண்டான ஸ்லீவ் பார்ட் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, வாவ் எவ்வளோ கிராண்டான ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தீங்களா. ஸோ நல்லா வேற லெவலில் இருக்கா. ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்லீவ் பார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இதோட செக்குடு வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஸோ எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக்குடுக்கு எப்படி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட், 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட், 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட், 1.25 இன்ச் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கீழே வந்து பாயிண்ட் வந்து 1.25ன்னு வச்சுருக்கேன். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த அகலம் இருக்கு இல்லையா, ஸோ இதோட அகலம் ஃபுல்லாகவே வந்து 1.25 சரிங்களா. அது மாதிரி சைடு கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ சைடு கிராஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 1.25 தான். ஸோ சைடில் 1.25 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் அந்த ஃபுல் லென்த்துக்குமே வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து செக்குடெலாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மேபி செக்குடு எப்படி பண்ணுறதுன்னு ட்ரேசிங் தெரியாதவங்க கீழ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து 1/2 இன்ச்சுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், 1 இன்ச்சுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து 1.25 இன்ச்சு சரிங்களா. ஓகே, இப்போ கீழே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜரியில் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டில் வந்து டபுள் கோட்டிங் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பார்டர் எப்பயுமே வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நம்பர் பீடு வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை 3 மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து செக்குடு சரிங்களா. ஸோ மேலே ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்குடு வந்து பண்ணணும். ஸோ செக்குடு எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நாட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒன் சைடு மட்டும் செக்குடு வந்து ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிடுங்க, ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சரிங்களா. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணி நாட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இந்த சைடுமே வந்து கிராஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடணும். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மேலே வந்து ஒரு ஸ்டோன் வந்து இந்த மாதிரி திலகம் ஸ்டோன், ஃப்ளாட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, இதை ஒட்டிடுங்க. இதோட சைஸ் வந்து 3 mm சரிங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து ஒட்டிடுங்க, நல்லா காயட்டும் சரிங்களா. அண்ட் தென் மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டைமண்டாக இருக்கும். கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டைமண்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஹாஃப் டைமண்டை வந்து நீங்கள் அப்படியே பிளெயினாக போட வேணாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும், ஒரு ஸ்டோன் வச்சு திலகம் ஷேப்பில் சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா. எப்பயுமே வந்து பேலன்ஸ் இருக்கிற இடத்துல எப்பயுமே வந்து ஒரு ஸ்டோன் ஒட்டி சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துலாம் பிளெயினாக விடக்கூடாது சரிங்களா. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஆல்ரெடி வந்து நான் நெக்குக்கு இந்த டிசைன் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதே மெத்தட் தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வச்சு ஒரு ஸ்டோன் வச்சு சுகர் பீடில் ஃபுல்லாக வச்சு நாட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஃப் ரொட்டேஷனில் வந்து சுகர் பீட் வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இங்கே வரைக்கும் நாட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா 3 நம்பர் பீடு வச்சு ஒன்று வச்சு ஹாஃப் ரொட்டேஷனுக்கு ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து கொண்டு வந்து அப்படியே வரிசையாக கொண்டு போய் நாட் பண்ணியிருக்கோம். தென் கீழே இருக்கக்கூடிய பார்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீடை வச்சு ஒரு நாட், 4 நம்பர் பீட் சுகர் பீடு வச்சு ஒரு நாட், 4 நம்பர் பீட் சுகர் பீடு வச்சு ஒரு நாட். ஸோ இதே மாதிரி வரிசையாக நாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கிராண்டான இந்த ஒரு பூட்டா செக்ஷன் இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாவே இந்த இவ்வளோ பெரிய சூப்பரான கிராண்டான ஒரு ஸ்லீவ் பார்ட் வந்து உங்களால் பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். அந்த நீங்கள் பாருங்கள், இங்கெல்லாம் வந்து கேப் வந்து இது வந்து எண்டிங் பார்ட் தான். ஸோ இந்த மாதிரி எண்டிங் பார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அங்கேயுமே வந்து இந்த மாதிரி மைல்டாக வந்து ஒர்க் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல இங்கே பாருங்களேன், மேலெலாம் வந்து பார்ட் வந்து எம்டியாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி எம்டியாக போடாமல் அந்த இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுவுமே கொஞ்சோண்டு இடம் இருக்குங்கிறதுனால நான் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம கை வந்து பார்க்கும்போது ஸோ வந்து பேலன்ஸ் இடம் கேப் இல்லாத மாதிரி நம்ம ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. இது வந்து ரைட் ஹேண்டில் உள்ள
ஹேண்ட் டிசைன். ஸோ அதே வந்து இப்போ நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் கலட்டி இருக்குது சரிங்களா. ஸோ சேம் டிசைன் தான். ஸோ இதுவுமே பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். வாவ் சூப்பராக இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஹேண்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு ஹேண்டு. ஸோ செம்மையாக இருக்கலாம். ஸோ இந்த ஒரு இதோட ஸ்டிச்சிங் வியூ நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வாவ் வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ பர்ஃபெக்டான டிசைனாக இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க வந்து நான் மேம் ஏன் வந்து டுட்டோரியல் போடல அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு ஹெவியான முகூர்த்த டைம்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து டுட்டோரியல் கொடுக்க பார்க்குறேன். மேபி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரிவ்யூ கொடுப்பேன். நான் சொல்கிறதே உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து 150 வீடியோஸ்க்கு மேலே ஒவ்வொரு டுட்டோரியலாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தாவே நான் சொல்லக்கூடியதை வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நான் வந்து கிளியர் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து இதே டிசைன் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக வரும். ஸோ அப்படி ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டுட்டோரியல் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுதாங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பட்டனை அப்படி தட்டி விடுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் நம்மளோட டிசைன் வந்து 10 பேருக்கு வந்து ரெஃபர் ஆகும். அண்ட் தென் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நம்ம சேனலை ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்படியே சூப்பராக தூக்கிக்கிட்டே போகும். ஸோ நம்ம சேனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓப்பனாக பேசுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் வந்து இது புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிச்சு, புரியலனா புரியல. ஸோ இதை சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்மளோட மிஸ்டேக்ஸுமே வந்து கரெக்ட் பண்ண முடியும். ஓகே, பாய், ஹேவ் எ நைஸ் டே. ஸோ நாளைக்கு நம்ம ஒரு சூப்பர் பிரைடல் ப்ளவுஸோட மீட் பண்ணலாம். அது வர பாய்.